பேராசிரியர். தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அந்த நச்சினார்க்கினியர் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி அந்த பொருள். அடுத்தது அந்த உச்சி மேற்புலவருக்குள் நச்சினார்க்கினியர். பரிபாடலுக்கும் திருமுருக ஆற்றுப்படைக்கும் உரை கண்டவர் பரிமேலழகர். நன்னூலுக்கு முதல் உரை கண்டவர் மாதவாச்சாரியார். மாதவன சாக்லேட் பாய்னு வச்சிருப்போம், இப்ப வசப்பையிலும் சேர்த்து வச்சுக்கோங்க. நஞ்சியர் மாதவாச்சாரியார். பெரிய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம், கனிநுட் சிறுத்தாம்பு உரை, திருப்பள்ளி எழுச்சுரை இதெல்லாம் எழுதினவர் யார்? நஞ்சியர். 36,000 படி உரை எழுதியவர் திருவாய்மொழிக்கு. வடக்கு திருவீதி பிள்ளை 36,000 படி. திருப்பாவைக்கு 6,000 படி உரை எழுதியவர் யார்? அழகிய மணவாள பெருமாள். சரி, அடுத்த கொஸ்டின். அழகிய மணவாள பெருமானாயனார் பெரிய ஜீயர் என்று அழைக்கப்படக்கூடியவர் மணவாள முனிகள். அடுத்த கொஸ்டின். முன்னே கடிவாளம் 3 பேர் தொட்டிலுக்க பின்னே 2 பேர் தள்ள எந்நேரம் வேதம் போவாயான் விகடராமன் குதிரை மாதம் போம் காதவர். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வேதம் சொல்லும் வாயை உடையவன் வெங்கடராமன். அவன் வாங்க தெரியாமல் ஒரு குதிரையை வாங்கி அதன் மேல் ஏறி அமர்ந்து கொள்கிறான். அதன் கடிவாளத்தை 3 பேர் முன்னே இருந்து கொண்டு இழுக்கிறாங்க, பின்னே நின்று கொண்டு குதிரையை 2 பேர் தள்ளுறாங்க. அப்படியும் அந்த குதிரை 1 மாத காலத்திற்கு 1 காத தூரம் தான், 1 கிலோமீட்டர் தான் அந்த குதிரையே நடக்குது. இந்த குதிரை அப்படிங்கும்போது எவ்வளவு விரைவாக ஓட வேண்டும். ஆனா இந்த குதிரை என்ன பண்ணுது, 1 மாசத்துக்கு 1 கிலோமீட்டர் தான் நடந்து வந்திருக்கு. அப்ப 1 மாசத்துக்கு 1 கிலோமீட்டர்னா அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் ஒருத்தவங்க இழுத்து இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. வேதம் போம் வாயான் ஒரு உடம்பை எனக்கு தந்தான், அந்த உடம்பு குதிரையில என்னுடைய உயிர் அமர்ந்து கொண்டது, காமம் வெகுளி மயக்கம் அப்படிங்கிற 3 பேர் இழுக்கிறாங்க, இன்பம் துன்பம் அப்படிங்கிற 2 பேர் பின்ன வந்துட்டு தள்ளி நிக்கிறாங்க. அது ஒரு சண்டி குதிரை அப்படிங்கிற பொருள்ல அவர் கையாண்டிருக்கிறாரு. முன்னே கடிவாள 3 பேர் தொட்டிழுக்க பின்னே இருந்து 2 பேர் தள்ள எந்நேரம் வேதம் போம் வாயான். அதுதான் வந்து எந்நேரம் வேதம் போம் வாயான் விகடராமன் குதிரை மாதம் போம் காதம் வழி. யார் பாடியிருக்கா? காலமேக புலவர் பாடின பாடல். இந்த பாடல் ரொம்ப முக்கியம். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அந்த பாடல் வசை கவியும் காலமேக புலவர். அந்த கவி வீரராகவ முதலியார். சரி, அடுத்தது. சொல்லி கொடுத்திருக்கேன். சரி, அருணகிரி இருக்கிறார் இல்லையா, சோ அவர்கிட்ட தோத்து போனவர் யார்? வில்லிபுத்தூர் ஆழ்வார். சரி, அருணகிரியார் ஒரு தடவை வந்துட்டு முருகனை பாடி வேண்டணும், நான் வந்துட்டு காளிய பாடி நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யார்? சம்பந்தாண்டார். வெரி குட், சம்பந்த ஆண்டார். சம்பந்தி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சம்பந்த ஆண்டார். சும்மா இரு அப்படின்னு சொன்னது யார்? முருகர் மேம். அருணகிரிநாதரினுடைய நாக்குல சும்மா இரு அப்படின்னு எழுத இவர் பாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. சும்மா இருப்பதே சுகம்னு சொன்னவர் தான் யாரு? தாயுமானவர். சந்தர் அலங்காரம் எத்தனை செய்யுட்களை கொண்டது? 102 செய்யுள்கள். 102 செய்யுள். 102 மொய் வச்சிருக்காங்க. முருகநாயனார் அருணகிரிநாதர். காசிகாண்டம் பாடினவர் யாரு? அதிவீரராம பாண்டியர்.
காசி காண்டம் எதை பற்றி கூறுகிறது? எத்தனை பாடல்களை கொண்டது? காசி நகரத்தின் பெருமையை கூறுவது. வெரி குட். காசி நகரத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். எத்தனை விருத்தங்கள்? 2525 25 ஆஃபர் போட்டிருக்காங்க. 25 சரி. பூர்வ காண்டம் உத்தர காண்டம் என்ற இரு பிரிவுகளை கொண்ட புராணம் யாவை? பின்வருவனவற்றுள். கூர்ம புராணம் ரொம்ப முக்கியம். சரி. இந்த அதிவீர ராம பாண்டியனினுடைய சகோதரர் யார்? வரதுங்க பாண்டியன். அதிவீர ராம பாண்டியன் வரதுங்க பாண்டியன் பிரம்மோத்திர காண்டம் பாடி இருக்கிறார். பிரம்மோத்திர காண்டம். அவரு பூர்வ காண்டம் உத்திர காண்டம். இவர் வந்துட்டு பிரம்மோத்திரவ காண்டம். சரி, அடுத்தது பாண்டியருள் இருவர், வரதுங்க பாண்டியன் மற்றும் அதிவீர ராம பாண்டியன். நாய் விரைந்தோடி இழைந்தற் போன்றது இழைத்தால் போன்றது அப்படிங்கிற குறிப்ப இந்த வரதுங்க பாண்டியனின் மனைவி சொல்றாங்க. எந்த நூலை பத்தின விமர்சனம் இது? உள்ளவர்களுக்கு ஔடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது தென்காசி திருக்கோவிலை கட்டியவர் யார்? அதிவீர ராம பாண்டியன். தென்காசி எல்லாம் மறக்கலாமா? உங்க ஏரியா கோவில் இது. தென்காசி, குற்றாலம் இல்லையா? அப்ப தென்காசி, அதாவது காசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்துக்களினுடைய புனித தலம். ஒவ்வொரு முறையும் இப்ப வந்துட்டு இஸ்லாமியர்கள் ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு முறையேனும் காசியில் போய் நீராடி வந்தால் புண்ணிய பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காசி அல்லது கங்கை இதெல்லாம் புனித நீர்ப்பழம். அந்த வடநாடு போக இயலாதவர்கள் தென்னாட்டுல இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தை வந்து தரிசனம் செய்தாலே வடநாட்டில் சென்று தரிசித்த புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஆளுங்க தென்னாட்டுலயும் வச்சிருக்காங்க. அதனாலதான் அது பேர் என்னது தென்காசி அப்படின்னு வச்சிருக்காங்க. கரெக்ட் தானே? தெரியல எனக்கு. குரு காண்மியம் யார் எழுதியிருக்கா? கரெக்ட், ரைட். குருகா மான்மியம். குருகா மான்மியம் யார் எழுதியிருக்கா? பெருமாள் கவிராயர். வெரி குட். திருக்குறுகை பெருமாள் கவிராயர். திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை இந்த நருளாலே. திருப்புகழின் பெருமையை சொல்லக்கூடிய ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று சொன்னது திருப்புகழ் தான். சரி, இத தாண்டி இவர் பாடிய திருப்புகழ் மொத்தம் எத்தனை? 16,000. கிடைச்சது எத்தனை? 1307 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ரீகால் அப்படியே பார்த்துட்டு அடுத்த பகுதிக்குள்ளார போயிடுவோம். நேத்து பார்த்த பகுதி தான், பட் ஒரு கொஸ்டின் 2 தடவை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்துல இருக்குங்கிறதுக்காக வேண்டி சின்ன ஒரு ரீகால். இப்ப வந்து உரையாசிரியர் அப்படின்னு எடுத்துட்டு நக்கீரர். யார் இந்த நக்கீரர்? அப்படியே ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. இறையனார் கலவியல் உரையினுடைய உரையாசிரியர் 1. 2வது கிடைக்கக்கூடிய உரைகள்ல பழமையான உரை, கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர். அதை தாண்டி இந்த முச்சங்கம் பற்றிய முழு விவரமும் முதல்ல சொல்லணும். 2 இளம்பூரணர். உரையாசிரியர்கள் தலைவர். தொல்காப்பிய முழுமைக்கும் உரை, முதல்ல உரை. நன்னூலை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அப்ப காலம் 13ஆம் நூற்றாண்டு. எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயம். தொன்மையும் உரைத்தன்மையும் கருதி இவர் என்ன பெயர் அழைக்கலாம்? உரையாசிரியர் என்ற பெயர் அழைக்கலாம். அடுத்தது பேராசிரியர். தொல்காப்பியம் பொருளதிகாரம் முழுமைக்கும் உரை எழுதினவர். மெய்ப்பாடு, உவமை, செய்யுளியல், மரபியல். சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். உவமையியல், செய்யுளியல், மரபியல் அப்படிங்கிற 4 இயல்களுக்கு மட்டுமே இவருடைய உரை கிடைச்சிருக்கு. குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் கிடைச்சிருக்கு? 380 பாடல்களுக்கு. திருக்கோவையாருக்கு உரை எழுதியிருக்கிறாரு. இவருடைய பேராசிரியர் அப்படிங்கிற பெயர் வந்துட்டு இயற்பெயர் கிடையாது. எனக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இந்த மதுரை ஆசிரியர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மதுரை ஆசிரியர் என்று அழைக்கப்படக்கூடிய உரையாசிரியர் யார்? பேராசிரியர். சோ நமக்கு ப்ரொஃபசர்னாலே மதுரைக்காரர். ஆசிரியர் யாவரினும் சிறந்து விளங்கக்கூடிய காரணத்தினாலதான் பேராசிரியர். சோ தடை விடை கூறி தர்க்க ரீதியில இவருடைய உரை இருக்கு. தண்டி அலங்காரத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறார் சேனாவரையர். சேனாவரையர்னாலே படைத்தலைவர். எந்த ஊரு? படைநாளை திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டம் ஆற்றூர். சோ படைத்தலைவர் சொல்லி சொல்றாங்க. இதை தாண்டி வடமொழியில புலமை மிக்கவர். சொல்லுக்கு திட்பநுட்பம் செறிந்து சிறந்த உரை செஞ்சிருக்கிறார். சொல்லுக்கு சேனாவரையம். 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி
ரொம்ப முக்கியம். சைவர் இலக்கண இலக்கிய பயிற்சி மிக்கவர்னு சொல்றாங்க. அதை தாண்டி முன்னாடி எழுதின உரைகள் அத்தனையும் மறுக்கக்கூடிய எழுபினை கொண்டவர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். வடமொழி இலக்கண நெறிகளை நற்றமிழுக்கும் பொருத்தி காட்டக்கூடிய உரையாசிரியர். அதனாலதான் இவர் என்னன்னு சொல்லியிருக்கிறார், சிவஞான முனிவர் வடநூர் கடலை நிலை கண்டு உணர்ந்த சேனாவரையார் என்று இவரை பெருவாரியாக புகழ்ந்துள்ளவர் யார் அப்படின்னா நம்ம சிவஞான முனிவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை தாண்டி நச்சினார்க்கினியர். யார் இந்த நச்சினார்க்கினியர்? மதுரையில பரத்வாச கோத்திர அந்தன மரபில் தோன்றியவர், சைவர் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணிக்கு உரை எழுதி சமணராக மாறி இருக்கிறாரு. நூல்களுக்கு உரையும் எழுதி இருக்கிறாரு. தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, கலித்தொகை, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை, இறுதி 20 பாடல்கள், இது எல்லாத்துக்கும் உரை. காலம் 14ஆம் நூற்றாண்டு. விரிவும் விளக்கமும் உடையது. இன்றியமையாத சொற்பொருளும் இலக்கண குறிப்பும் கொண்டுள்ள ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். தெளிவான விளக்கம். சேனாவரையார் போன்றோரை இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா கண்டித்து உரை எழுதியிருக்கிறாரு. உச்சிமேற் புலவர் கொள் நச்சினார்க்கினியர் அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடியவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாடலை நீட்டி மடக்கி ஒடித்து கொண்டு கூட்டு பொருள் கூறக்கூடியது இவருடைய இயல்பு அப்படின்னு சொல்லலாம். பாடபேதங்கள் நிறைய குறிச்சு சொல்லி இருக்கிறாரு. ஐரோப்பிய உரை விளக்கம் போன்று இவருடைய உரை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கல்லாடார், தெய்வச்சுளையார், இவங்க எல்லாருமே தொல்காப்பிய உரையாசிரியர்கள். பழைய உரை இருக்கக்கூடிய 8 தொகை நூல்கள் புறநானூறு, பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு. ஆனா ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியல. சிலப்பதிகாரத்திற்கு பழைய உரை அரும்பத உரை அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்றியவர் பெயர் தெரியல. ஆனா அவருடைய ஊர் எந்த ஊரு? குடி. நிரம்பெயர் காவலர் அப்படிங்கிற பெயர் உண்டு. யாரோ ஏதோ கேட்க வரீங்க, கேள். ஊர் நிரம்பையூர், வாழ்ந்த இடம் திருவாரூரை அடுத்த தீபங்குடி. நிரம்பெயர் காவலர் அப்படிங்கிற பெயரும் இவருக்கு இருக்கு. அரும்பத உரையாசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரும்பத உரையாசிரியர் அப்படின்னா என்ன பொருள்? அரிய சொற்கள் பலவற்றிற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு உரையாசிரியர். அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? அரும்பத உரையாசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பெயர் தெரியாத ஒரு பழமையான உரையாசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்தை சார்ந்த அடியார்க்கு நல்லார் போன்றோரினுடைய உரைகளுக்கு அடிப்படையாக அமைந்ததோடு மட்டும் அல்லாமல் பல அரிதான மேற்கோள்கள், நூற்பெயர்கள், பண்கள் பற்றிய குறிப்புகளை இவருடைய உரை கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இவருக்கு என்ன பெயர்? அரும்பதங்கள் பலவற்றிற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அரும்பத உரைக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான பெயர் நமக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு சில இடத்துல என்ன சொல்றாங்க, ஊர் நிரம்பையூர், வாழ்ந்த இடம் திருவாரூரை அடுத்த தீபங்குடி. நிரம்பெயர் காவலர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது அடியார்க்கு நல்லார். சிலப்பதிகாரத்தின் உரையாசிரியர் யாரு? இந்த அடியார்க்கு நல்லார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இவரு சிலப்பதிகாரத்துல எத்தனை பகுதிகளுக்கு வந்துட்டு எத்தனை காதைகளுக்கு உரை எழுதியிருக்கிறார்? கிட்டத்தட்ட 19 காதைகளுக்கு இவருடைய உரை இருக்கு. சில இடங்கள்ல பத உரையும், சில இடங்கள்ல பொழிப்புரையும், இன்றியமையாத இடங்கள்ல இலக்கண குறிப்பும், ஏற்ற இடங்கள்ல முத்தமிழ் பகுதிகளையும் கொண்டு எதுகை மோனையோட இவருடைய உரை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விசேட உரையோடு விரிவாக அமையக்கூடிய உரை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேற்கோள்கள் இந்தந்த நூல்கள்ல இருந்துதான் எடுத்து ஆளப்பட்டிருக்கிறதுங்கிற குறிப்பும் உள்ளது. ஏன்னா இப்ப யாப்பருங்கலக்காரிகை அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் விளங்கா மேற்கோள்கள் நிறைய சுட்டி இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி இல்லாம எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மேற்கோள்கள் இந்த நூல்கள்ல இருந்துதான் எடுத்தாளப்பட்டதுங்கிற குறிப்பையும் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் இவருடைய உரைக்கு இயல்பான ஒரு தன்மையும் கொடுக்குது. இதை தாண்டி ஜோதிட குறிப்புகள் சொல்லுங்க மேம். நிரம்பெயர் காவலர் உரையாசிரியர்கள் புத்தகத்துல பாத்துட்டு சொல்றேன் மேம். உரையாசிரியர்கள் புத்தக தந்தாதி, திருவரங்கத்து மாலை, திருவேங்கட தந்தாதி, திருவேங்கட மாலை, 108 திருப்பதி அந்தாதி. இதை தாண்டி திருவரங்க நாயகரூசல், யமகம், திரிபு, ஸ்லேடை, இது எல்லாத்துலயும் பாடியிருக்கிறார். சோ ஒரே பாடலை திருப்பி கொடுத்திருக்கிறாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சைவத்திற்கு எல்லப்ப நாவலர் போல வைணவத்திற்கு பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சோ மணவாளதாசர் என்றும் ஆமா வனமாலதாசர் அப்படின்னும் அழைக்கப்படக்கூடியவர். சோழ நாட்டை சார்ந்தவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இவர் இயற்றியது அப்படின்னு கேள்வி கேட்டா அஷ்டபிரபந்தம். அஷ்டபிரபந்தம் எழுதியது யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஒண்ணு. அதே மாதிரி அழகர் அந்தாதி. பிள்ளை அப்படின்னாலே அழகு. அப்ப அழகர் அந்தாதி, பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் அப்படின்னு வந்தாலே நீங்க மேக்சிமம் திருவரங்கம் அப்படின்னு வந்தாலே அது அந்தாதியா இருக்கட்டும், மாலையா இருக்கட்டும், இதை தாண்டி திருப்பதி அந்தாதி,
திருவரங்க நாயகர் ஊசல் எந்த பெயர்ல வந்தாலும் சரி, திருவரங்கம் அல்லது திருவேங்கடம் இதுல எந்த பெயர்ல வந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அழகா இவரை எடுத்து போட்டுக்கலாம். திருவரங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம எதை சொல்லலாம்? ஸ்ரீரங்கத்தை சொல்லலாம். திருவேங்கடம் அப்படின்னா திருப்பதியை சொல்லுவாங்க. திருவரங்க கலம்பகம், திருவரங்கத்து அந்தாதி, திருவரங்கத்து மாலை, இதெல்லாமே. அப்ப திருவரங்கத்தின் மீது கலம்பகம், அந்தாதி, மாலை இதெல்லாம் பாடியிருக்கிறார். திருவேங்கடம் அப்ப திருப்பதிக்கு மேல அந்தாதி பாடியிருக்கிறாரு, மாலை பாடியிருக்கிறாரு. 108 திருப்பதி அந்தாதியும் பாடியிருக்கிறாரு. திருவரங்க நாயகர் ஊசல், அப்ப பெருமாள் மீது இங்க ஸ்ரீரங்கத்துல உள்ள பள்ளிகொண்ட பெருமாள் மீது ஊசல் பாடியிருக்கிறாரு, யமகம் பாடியிருக்கிறாரு, திரிபு கிளேரை பாடுவதில் வல்லவராகவும் இருந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், திவ்ய கவி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். திவ்ய கவி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். திவ்ய கவி என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யார்? அப்ப ஃபர்ஸ்ட் சைவ எல்லப்ப நாவலர் யாரு? சைவம் அப்படின்னு இவருக்கு பெயர் எதனால வந்துச்சு? சைவ எல்லப்ப நாவலர் எந்த நாட்டை சார்ந்தவர்? சோ இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப முக்கியம். என்னென்ன நூல் எழுதி இருக்கிறார்? இப்ப சைவம் அப்படின்னு வந்தாலே சைவத்திற்கு மேல வேற சமயம் இல்ல, சிவத்திற்கு மேல வேற தெய்வம் இல்லைன்னு சொன்னதுனாலதான் இவருக்கு முன்பாக சைவம்ங்கிற ஒரு அடைமொழி வந்திருக்கு. எந்த நாட்டை சார்ந்தவர்? தொண்டை நாட்டை சார்ந்தவர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சோழ நாட்டை சார்ந்தவர். ஏன் சோழ நாடுன்னு சொல்றாங்க? திருவரங்கத்தை பருவாரியாக பாடியிருக்கிறாரு. திருச்சி, உறையூர் உள்ளிட்ட பகுதிகள் சோழ வள தேசம். சரி, அதுக்கு அடுத்தது அவர் எழுதினது செவ்வந்தி, திருவெண்காடு, திரு செங்காட்டான்குடி, இதெல்லாம் பாருங்க சைவ தலங்களாக இருக்கும். அருணாச்சல புராணம், அருணை கலம்பகம், அருணையுமே அருணாச்சலனை பத்தி தான் இருக்கு. அதை தாண்டி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், இவர் மணவாழ தாசர், பிள்ளை தாசர். இதை தாண்டி இவர் இயற்றியது அஷ்ட பிரபந்தம், உங்களுக்கு தெரியும். அழகர் மீது அந்தாதி பாடியிருக்கிறாரு. திருவரங்கத்தின் மீது கலம்பகம். அழகர்னாலே உங்களுக்கு பெருமாள் தெரியும், பெருமாள் தான் தெரியும், மதுரையில உள்ள கள்ளழகர் தெரியும். அழகர் அந்தாதி, திருவரங்க கலம்பகம், திருவரங்கத்து அந்தாதி, திருவரங்கத்து மாலை. எதுக்காக ஊரை சொல்றோம் அப்படின்னா சேர்த்து இமேஜின் பண்ணிக்கோங்க. திவ்ய கவி அப்படிங்கிற பெயர் உண்டு. அமிர்த கவிராயர், அமிர்த கவிராயர் பாண்டிய நாட்டை சார்ந்தவர். நாணி கண் புதைத்தல் அப்படிங்கிற ஒரு துறை கோவையை பாடியிருக்கிறார். பல்துறை கோவைகள் நிறைய பாடியிருக்காங்க, ஆனா ஒரே ஒரு துறையை வச்சுட்டு, அந்த ஒரு துறையும் நாணி கண் புதைத்தல் அப்படிங்கிற ஒரே ஒரு துறையை மட்டும் வச்சுக்கிட்டு பாடினவர் அமிர்த கவிராயர். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? பாண்டிய நாட்டை சார்ந்தவர். அந்த கவி வீரராகவும் முதலியார், தொண்டை மண்டல புதூர். ரொம்ப முக்கியம். 7000 கோடி எழுதாது தன் மனதெழுதி படித்த விரகர். எதையுமே வந்துட்டு எழுதி ஏட்ட வச்சு படிக்காம மனசுலயே எழுதி படிச்சவர். சோழர் முருகன் பிள்ளை தமிழ் ரொம்ப முக்கியம். செய்யூர் கலம்பகம், திருவாரூர் உலா, கழுகுன்ற மாலை, திருக்கழுகுன்ற உலா, திருக்கழுகுன்ற புராணம், சந்திரவாணன் கோவை இவர் பாடியது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தனி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது எல்லாமே. தொண்டை மண்டல புதூர், அந்த கவி வீரராகவும் முதலியார். கண் தெரியாதவர் புதுகளே எழுதி ஒவ்வொரு வார்த்தையா படிச்சிருக்கிறாரு. சோழர் முருகன் பிள்ளை தமிழ், செய்யூர் கலம்பகம். செய்யூர் முருகன் பிள்ளை தமிழ்னா இருக்கும், ஆனா ஒரு சில நூல்ல இந்த இடத்துல சோழர் முருகன் பிள்ளை தமிழ் கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. செய்யூர் முருகன் பிள்ளை தமிழ், செய்யூர் கலம்பகம். இதை தாண்டி திருவாரூர் உலா. திருவாரூர் நான்மணி மாலை பாடினது யாரு? குமரகுருவர். திருவாரூர் மீது உலா பாடினவர் அந்த கவி வீரராகவர். கழுகுன்ற மாலை, திருக்கழுகுன்ற மாலை. இந்த திருக்கழுகு புராணம் பாடினவர் யாரு? திருக்கழுகு குன்ற புராணம் பாடினவர் யாரு? புரியல. பட்டினத்தார் பாடினாரா? திருக்கழுகுன்ற புராணம்னு ஒரு நூல் இருக்கா? திருக்கழுகுன்ற புராணம் அதிவீரராம பாடியர் பாடியிருக்கிறாரா? திருக்கழுகுன்ற புராணம் இவருதான் பாடியிருக்கிறார். திருக்கழுகுன்ற மாலை, திருக்கழுகுன்ற உலா, திருக்கழுகுன்ற புராணம். அதனாலதான் உலா புராணம் மாலைன்னு கொடுத்திருக்காங்க. திருக்கழுகுன்றத்திற்கு மீது உலாவோ புராணமோ மாலையோ பாடினா யாருடைய பெயராவ சொல்லணும் நம்ம? அந்த கவி வீரராகவ முதலியார். சோ சந்திரவாணன் கோவை பாடினவரும் இவருதான். இன்னொரு நூல் பாடி இருக்கிறாங்களே, யார் பேர்ல என்ன பாடல்? இந்த சந்திரவாணன் கோவை அப்படிங்கிற மாதிரி தஞ்சைவாணன் கோவை. வெரி குட். யார் பாடினது? தஞ்சாவூர் மன்னன் பாடினது யாரு? பொய்யாமொழி புலவர். பொய்யாமொழி புலவர். இலங்கை சென்று பாராச சேகரன் பால் பரிசு பெற்று மீண்டவர். அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாமே தேவிராவிலையும் இருக்கு. குமரப்புலவர் எட்டயபுரத்து அரசவை புலவராக இருந்திருக்கிறாரு. சீராபுராணம் அப்படிங்கிற நூலை அவர் எழுதி இருக்கிறாரு. தனிப்பகுதியில அதை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. படிக்காசு புலவர்
சீதக்காதி நண்பர், சதக பிரபந்தத்தை தொடங்கி வைத்தவர், சந்த பாட்டில் சிறந்தவர், ரொம்ப முக்கியம். இதை தாண்டி பண்பாக பகர்சந்தம் படிகாசால் ஒருவர் பகரொனாதே அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி சொல்லியிருக்காங்க. தொண்டை மண்டல கலந்தை செங்குந்த மரபை சார்ந்தவர், துறவு பூண்டவர், தொண்டை மண்டல சதகம், புள்ளிருக்கு வேலூர் கலம்பகம், சிவந்தெழுந்த பல்லவ நூலா. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். பிள்ளைத்தமிழ், சிவந்தெழுந்த பிள்ளைத்தமிழ், அதை தாண்டி உமைபாகர் பதிகம், பாம்பு அலங்காரர் வர்க்க கோவை. அந்த பாம்பு அலங்கார வர்க்க கோவை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பல தனி பாடல்கள் இந்த மாதிரி ஒரு பெயர்ல இருக்கு. பாட்டினுடைய திறத்தை ஒரு புலவர் பாடி இருக்கிறாரு. சோ அதை கீழே கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. படிக்காசு புலவர் யாரு? சீதக்காதி நண்பர் பின்வருவனவற்றுள் யார் அப்படின்னு கேட்கலாம். படிக்காசு புலவர். கொஸ்டின் நம்பர் 1. சதக பிரபந்தத்தை தொடங்கி வைத்தவர். சதகம் அப்படின்னா 100 பாடல்கள் கொண்டது. யாரு? படிக்காசு புலவர். ரொம்ப முக்கியம். சந்த பாட்டில் சிறந்தவர். சந்தம்னாலே நமக்கு தெரிஞ்ச அருணகிரிநாதர். அதே மாதிரி படிகாசு புலவரும். பண்பாக பகர்சந்தம் படிகாசால் ஒருவர் பகரொனாதே அப்படிங்கிற அளவுக்கு சந்த பாட்டுல சிறந்தவராக இவர் இருந்திருக்கிறார். தொண்டை மண்டல கலந்தை செங்குந்த மரபினை சார்ந்தவர். துறவு, இவரது துறவு நெறி பூண்டிருக்கிறாரு. தொண்டை மண்டல சதகம் பாடியிருக்கிறாரு. புள்ளிருக்கு வேலூர் மீது கலம்பகம் பாடியிருக்கிறாரு. சிவந்தெழுந்த பல்லவ நூலா பாடியிருக்கிறாரு. பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறாரு. உமைபாகர் பதிகம் பாடியிருக்கிறாரு. எல்லா நூலுமே ரொம்ப முக்கியம். பெருவாரியாக நீங்க மறக்கக்கூடிய பகுதி இதுதான். மற்றது எல்லாமே ஈஸியா உங்களால மனப்பாடம் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் மறந்துடுவீங்க. எது மறப்பீங்க அப்படின்னா புள்ளிருக்கு வேலூர் பதிகம், பாம்பு அலங்கார வர்க்க கோவை, சிவந்தெழுந்த பல்லவராயன் கொள்ளா கூட படிக்காசு கொடுத்து கையெல்லாம் சிவந்து போச்சுன்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஆனா இந்த புள்ளிருக்கு வேலூர் கலம்பகம் அதெல்லாம் மறந்துடும். கண்டிப்பா படிக்காசு புலவர்னாலே நமக்கு தெரிஞ்சது தொண்டை மண்டல சதகம். படிக்காசு புலவர் அது நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுது. அதே மாதிரி ஒரு பாடல், மாட்டாரும் தெழ்கலந்தை படிகாசன் உரைத்தமிழ் வரைத்த ஏட்டை பாட்டாலே சூழ்ந்தாலும் மூவுலகும் பரிமளிக்கும், பரிந்து அவ்வேட்டை தொட்டாலும் கை மணக்கும், சொன்னாலும் வாய் மணக்கும், துய்ய சேற்றில் நட்டாலும் தமிழ் பயிராய் விளைந்திடுமே, பாட்டிலிரு நளினம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு பாடலை பாடினா கை மணக்கும் வாய் மணக்கும், கொண்டுட்டு போய் நீங்க வந்துட்டு பயிரா நட்டா கூட அது தமிழ் பயிராக விளைஞ்சிடும். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த பாடல்கள் பாடக்கூடியவர். உமறுப்புலவரினுடைய ஆசிரியர் கடிகை முத்து பிழவர்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இலக்கண விளக்க ஆசிரியர் வைத்தியநாத தேசிகரும் இவருடைய காலத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ யார் யாரை பத்தி படிச்சிருக்கோம்? இப்ப சைவ எல்லப்ப நாவலர் 17ஆம் நூற்றாண்டுல 16ஆம் நூற்றாண்டுல பொறுத்த வரைக்கும் பரஞ்சோதி முனிவரை பார்த்திருக்கோம். நிரம்ப அழகிய தேசிகரை பார்த்திருக்கோம். அதி வீர ராம பாண்டியரை பார்த்திருக்கோம். இதை தாண்டி திருக்குறுகை பெருமாள் கவிராயரை பார்த்திருக்கோம். 17ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டா சைவ எல்லப்ப நாவலரை படிச்சிருக்கோம். அதை தாண்டி பிள்ளை பெருமாள் ஐயங்காரை படிச்சிருக்கோம். அந்தக கவி வீரராகவ முதலியார படிச்சிருக்கோம். அமிர்த கவிராயரை பத்தி படிச்சிருக்கோம். உமறு புலவரை பத்தி படிச்சிருக்கோம். கடைசியா வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் படிச்சதோட இந்த கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது குமரகுருபரர். சரி, குமரகுருபரர் ரொம்ப முக்கியமான நபர். திருநெல்வேலி மாவட்ட ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற பகுதியில சைவ வேளாளர் மரபில் பிறந்தவர் இந்த குமரகுருபரர். சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி. 5 ஆண்டு வரை ஊமையா இருந்து தூத்துக்குடி மாவட்டம் இப்ப பிரிச்சிருக்காங்க. இப்ப தூத்துக்குடி மாவட்டம் இப்ப கரண்ட்ல பிரிச்சிருக்க கூடியது. அப்ப பழங்காலத்துல திருநெல்வேலி மாவட்டம் தானே. திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், சைவ வேளாளர் மரபு ரொம்ப முக்கியம். பெற்றோர் சண்முக சிகாமணி, பெற்றோர் பெயர் ரொம்ப முக்கியம். சிவகாம சுந்தரி. 5 ஆண்டு வரை ஊமையா இருந்திருக்கிறாரு. யாருடைய அருளால? திருச்செந்தூர் முருகன் அருளால. அந்த சைடு முருகன் கோவில் தானே ஃபேமஸ். திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் நிலை பெற்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா குமரகுருபரர். குமரகுருபரர்னாலே திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். அதனாலதான் இந்த பக்கத்துல உள்ள கோவில்ல போயிட்டு பேசியிருக்கிறார். சோ அவர் மீது கந்தர் கலிவெண்பா பாடியிருக்கிறார். திருச்செந்தூர் முருகன் மீது அந்த குமரகுருபரர் பாடியது கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற நூல். அப்ப அருணகிரிநாதர் பாடின பாடல் கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரம். இவர் பாடினது கந்தர் கலிவெண்பா. கந்தர் அப்படின்னு வந்திருக்கிறதுனால நமக்கு நிறைய கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். அப்ப கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவெண்பா. கனவில் தோன்றிய முருகன் குமரகுருபரர் அப்படின்னு அழைத்த காரணத்தினால அந்த பெயர் இவருக்கு வந்திருக்கு. தன்னுடைய ஊர் இறைவன் மீது கைலை கலம்பகம் பாடியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். ஸ்ரீவைகுண்ட இறைவன் மீது கைலை கலம்பகம் பாடியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மதுரைக்கு போய் மீனாட்சி குமரகுருபரர் திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற பகுதியில சைவ வேளாளர் மரபில் பிறந்தவர். அப்பா பேரு சண்முக சிகாமணி கவிராயர், அம்மா பேரு சிவகாம சுந்தரி. 5 வருடங்கள் வரை ஊமையாக இருந்திருக்கிறார். திருச்செந்தூர் சென்று
அங்க இருக்கக்கூடிய முருகனினுடைய அருளால பேசக்கூடிய நிலைய அடைஞ்சிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய முருகபெருமான் மீது, செந்திலாண்டவர் மீது கந்தர் கலிவெண்பா பாடியிருக்கிறாரு. முருகன் அவருடைய கனவில் தோன்றி குமர குருபர அப்படின்னு அழைத்த காரணத்தினாலதான் இவருடைய பெயர் குமரகுருபரர். இப்ப தன்னுடைய ஊர் இறைவன், அதாவது தன்னுடைய ஊர் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மீது இவர் பாடியது கைலை கலம்பகம். ரொம்ப முக்கியம். இதை தாண்டி அதுக்கப்புறம் மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார். திருமலை நாயக்கர் திருமுன்பாக அந்த நூல் அரங்கேற்றம் செய்யப்படக்கூடிய தருவாயில் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் அப்படிங்கிற பாடலை பாடும் பொழுது, அதாவது அந்த பாடல் எந்த பருவ பாடல் அப்படின்னா வருகை பருவ பாடல். அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தருவாயில அங்கையர் கன்னியாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்மானே என்ன பண்ணிருக்கிறாரு, நாயக்கரினுடைய மகளாக வந்து அரசனினுடைய கழுத்திலிருந்து அந்த முத்து மாலையை எவரும் அறியாது எடுத்து இந்த குமரகுருபரரின் கழுத்தில் அணிந்து மறைந்தார் அப்படின்னு சொல்லி வியக்கத்தக்க செய்தி ஒன்று விளங்குது. அதை தாண்டி சோமசுந்தர கடவுள் மீது மதுரை கலம்பகம் பாடியிருக்கிறார். வேந்தன், அதாவது அந்த அரசனினுடைய கட்டளைக்கிணங்க அவருடைய அறவுரைகள் அத்தனையும் தொகுத்து நீதி நெறி விளக்கம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். இந்த நீதி நெறி விளக்கத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன, எந்த கருத்துக்களை இந்த நீதி நெறி விளக்கமாக கொடுத்திருக்கிறாரு, யாராவது சொல்ல முடியுமா? திருக்குறள் கருத்து. வெரி குட். திருக்குறள் கருத்துக்களை தொகுத்து நீதி நெறி விளக்கமாக கொடுத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி, இது முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். அடுத்து ஆரூர், திருவாரூர். திருவாரூர் சென்று நான்மணி மாலை பாடியிருக்கிறார். இந்த கேள்வியை முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். திருவாரூர் மீது நான்மணி மாலை பாடியவர் யார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச கேள்வியும் இந்த இடத்துல ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. திருவாரூர் மீது உலா பாடியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்தகக்கவி வீரராகவ முதலியார். திருவாரூர் மீது உலா பாடியவர் அந்தக கவி வீரராகவ முதலியார். திருவாரூர் மீது நான்மணி மாலை பாடியவர் யார்? குமரகுருபரர். முருகனிடம் ஞான ஆசிரியர் வேண்ட, உன் வாக்கு எவரிடம் தடைப்படுகிறதோ அன்னாரே உன் ஞானாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முருகன் மறைஞ்சிருக்கிறாரு. அந்த வகையில தர்மபுர ஆதீனத்தை அடைந்திருக்கிறார். ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர். இவருடைய புலமையை உணர பெரிய புராண செய்யுளாகிய 5 பேரறிவும் அப்படிங்கிற ஒரு பாடலை கொடுத்து அதனுடைய பொருளை கேட்கிறார். விடை கூறாம விழித்து கொண்டு நிற்கக்கூடிய தருவாயில் அந்த மாசிலாமணி தேசிகர், ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரின் அடியை வணங்கி அவர் பணித்த வண்ணம் தில்லை சென்று சிதம்பர மும்மணிக்கோவை பாடி, சிதம்பர செய்யுட்கோவையும் பாடி, சிவகாமி அம்மையார் மீது இரட்டை மணி மாலையும் பாடியிருக்கிறார். அப்படியே போகக்கூடிய வழியில புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பெருமான் மீது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். தில்லையிலிருந்து திரும்பிய உடனேயே தர்மபுர ஆதீன முதல்வர் அவரு கிட்ட போய் துறவு வாங்கிட்டு அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக பண்டார மும்மணி கோவை பாடியிருக்கிறார். எல்லா கேள்வியும் ரொம்ப முக்கியம், ஒரு கேள்வி கூட விட முடியாது. ஏன்னா இந்த குமரகுருபரர், சிவபிரகாசர் இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டிஆர்பில உங்களுக்கு யூஜி டெட்ல உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா சிவபிரகாசர் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த தருவாயில குமரகுருபரர் பத்தின கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஊர் ஸ்ரீவைகுண்டம். அப்பா பெயர் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி. அப்ப 5 வயசு வருஷம் ஊமையா இருந்திருக்கிறாரு. ஊமையா இருந்ததுனால எங்க போனாரு அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் போயிருக்கிறாரு. அப்படியே அந்த திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு போயிருந்தாலும் போகலனாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் கோவில் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கிறார். போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனை வேண்டி கந்தர் கலிவெண்பா பாடி பேசும் கூடிய அருள் பெற்றிருக்கிறார். சோ இறைவனே இவருடைய கனவுல தோன்றி இவரை என்ன பெயர்ல வச்சு கூப்பிட்டு இருக்கிறாரு? குமர குருபரர் அப்படிங்கிற பெயரால அழைச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தன்னூர் இறைவன், அதாவது அவருடைய ஊர் என்னது? ஸ்ரீவைகுண்டம். இவர் ஸ்ரீவைகுண்ட இறைவன் மீது பாடினது என்னது? கைலை கலம்பகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து நேரம் எங்க வராரு? மதுரைக்கு வராரு. மதுரையில என்ன பாடியிருக்கிறாரு? மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாரு. எந்த பருவத்தை அடியொற்றி பாடியிருக்கிறாரு? வருகை பருவம். மீனாட்சி அம்மையே வந்து அந்த அரசன் திருமலை நாயக்கன் அவன் முன்பாக அரங்கேற்றம் செய்யப்பட்ட தருவாயில அவனுடைய கழுத்துல இருந்த முத்து மாலையை எடுத்து போட்டு மறைஞ்ச பெருமை இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாடல் அந்த பாடல்? இன்னைக்கும் இந்த மதுரையில
மீனாட்சி அம்மன் திருக்கோவில்ல அந்த மூலவரை நீங்க போயிட்டு அந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணும் பொழுது அந்த சுற்று சுவர்கள்ல சுத்தி வரக்கூடிய சுவர்ல அந்த மீனாட்சி அம்மனுடைய பிரகாரத்திலே பாத்தீங்க அப்படின்னா அந்த தொடுக்கும் பழம்பாடல் அப்படிங்கிற பாடல தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் அப்படிங்கிற பாடலை எழுதி வச்சிருப்பாங்க. போகக்கூடியவங்க பாருங்க, முழுமையான பாடலையும் கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்காங்க. கல்வெட்டு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இதுல செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல மாதிரி இல்ல, இந்த காலத்துல இருக்க மாதிரிதான் இருக்கு. அதுக்கு அடுத்தது அங்க இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள். சோ அப்ப மீனாட்சி அம்மைய பாடியாச்சு, சொக்கநாத பெருமான பாடணும் இல்லையா? அப்ப சொக்கநாத கடவுளையும் சேர்த்து பாடுறாரு. அப்படி ஒரு பாடினாதான் என்னது மதுரை கலம்பகம். அப்ப மீனாட்சி அம்மை, பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம். இப்ப ஞாபகத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க, மீனாட்சி அம்மன், மதுரை. சோ பையனை பத்தி பாடிட்டார். பையனை பத்தி அவர் பாடின நூல் எது? கந்தர் கலிவெண்பா. அதுக்கப்புறம் தான் ஊர் பெருசா பார்க்கணும். தன்னுடைய ஊர் கடவுளை யாராவது விடுவாங்களா? விடக்கூடாது. அதனால அவருடைய ஊர் கடவுள் மீது என்ன பாடல் பாடியிருக்கிறாரு? கைலை கலம்பகம் பாடியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மதுரை. மதுரை வந்துட்டு மீனாட்சி அம்மையை பாடிட்டு பக்கத்துல வந்துட்டு சொக்கநாத பெருமான பாடாம போனா சொக்கநாதர் ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டாரா? அதனால அவர் சொக்கநாத பெருமான் மீது சோமசுந்தர கடவுள் அப்படிங்கிற அந்த கடவுள் மீது மதுரை கலம்பகம் பாடியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மன்னனே அற உரைகள் அத்தனையும் தொகுத்து, அதாவது திருக்குறள் நீதி கருத்துக்களை தொகுத்து கொடுக்க சொல்லக்கூடிய தருவாயில நீதிநெறி விளக்கம்ங்கிற ஒரு நூலையும் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அங்க இருந்து நேரா திருவாரூர் வரார். திருவாரூர்ல நான்மணி மாலை பாடுறார். முருகன் கிட்ட போய், இறைவா எனக்குன்னு ஒரு ஆசிரியர் வேண்டாமா? எனக்கு ஒரு ஆசிரியரை கண்ணுல காட்டு, எனக்குன்னு ஒரு ஞானாசிரியரை காட்டுங்கும் போது உன்னுடைய சொல் யாருக்கிட்ட தடைபடுகிறதோ அவர்தான் உன்னுடைய ஆசிரியர். சோ அதே மாதிரி தர்மபுர ஆதீனத்தை போய் அடைகிறார், தருமை ஆதீனத்தை அடைகிறார். அங்க வந்துட்டு புலமையாக இருந்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீலசி மாசிலாமணி தேசிகர். அவர் தான் வந்து தலைமையானவராக இருந்திருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரை பார்த்து பெரிய புராண செய்யுளாகிய 5 பேரறிவும், அந்த பாடல் ரொம்ப முக்கியம். 6 அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த இடத்துல 5 பேரறிவு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 5 பேரறிவும் அப்படிங்கிற பாடலுக்கு அனுபவ பொருளை கேட்கக்கூடிய தருவாயில விடை சொல்ல முடியாம அவரே தன்னுடைய ஞான குருவா எடுத்துக்கிட்டார். அப்ப கேள்வி எப்படி இருக்கும்? மாசிலாமணி குமரகுருபரரினுடைய ஞான ஆசிரியர் யார்? மாசிலாமணி தேசிகர். கேள்வி இப்படிதான் இருக்கும். அதை தாண்டி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்க போறாரு? அவருடைய கட்டளைக்கு இணங்க தில்லைக்கு போறார். தில்லை என்றால் சிதம்பரம். சிதம்பரத்தில் அவர் பாடினது யாது? சிதம்பர மும்மணி கோவை. இதை தாண்டி சிதம்பர செய்யுட்கோவையும் பாடி இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய அம்மன் சிவகாமி அம்மா. அந்த சிவகாமி அம்மன் மீது அவர் பாடினது இரட்டை மணி மாலை. அதுக்கப்புறம் தில்லையிலிருந்து திரும்பி கடைசியா யார போய் அடையிறாரு? ஏன்னா தில்லைக்கு போக சொன்னது யாரு? யாருடைய கட்டளைக்கு இணங்க போயிருக்கிறாரு? ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் தன்னுடைய ஆசிரியர் ஞானாசிரியராகிய மாசிலாமணி தேசிகரினுடைய கட்டளைக்கு இணங்கதான் அவர் போயிருக்கிறார். அப்படி அவர் போகும்போது போய் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி எங்கதான் வரணும்? தர்மயாதீனத்துக்கு தான் வரணும். அங்க போய் அவர்கிட்ட அவருடைய முதல்வராக விளங்கக்கூடிய நபர்கள் கிட்ட போயிட்டு துறவு பெற்று அவர் மீதே பண்டார மும்மணி கோவை பாடி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. பண்டார மும்மணி கோவை யார் மீது பாடப்பட்டது? பண்டார மும்மணி கோவையின் ஆசிரியர் யார்? இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அடுத்தது, ஞானாசிரியர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாயக்கர் கொடுத்த பொருள் கொண்டு காசிக்கு போய் காசி கலம்பகமும் பாடியிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பாதுஷாவை காணவும் அவர்கிட்ட இந்துஸ்தானியில உரையாடி தனக்கு வேண்டிய இடங்களை வாங்கவும் கலைமகள் மீது ஹிந்தி கத்துக்கணுங்கிறதுக்காகவே சகலகலாவல்லி மாலை பாடி அந்த மொழிய கைவர பெற்று சிங்கத்தின் மீது இவர்கள் பழுக்க காய்ச்சிய இரும்பினை பிடித்தல், இந்த மாதிரி வித்தைகள் எல்லாத்தையும் செஞ்சு அந்த முகமதிய மன்னனினுடைய நல்ல மதிப்பை வாங்கி கேதாரநாத் போன்ற கோயில்களும் குமாரசுவாமி மடங்களையும் கட்ட வச்சிருக்கிற பெருமை யாரைச்சாரும்? இவருக்குதான் சேரும். ரொம்ப முக்கியம். அப்ப கேதாரநாத் போன்ற கோயில்களை கட்டுவித்தவர் யார்? நம்பால் தான், குமரகுருபரர் தான். அங்க இந்தியிலும் தமிழிலும் கம்பராமாயண சொற்பொழிவையும் நிகழ்த்தி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இவருடைய சொற்பொழிவை கேட்டுட்டுதான் துளசிதாசருக்கே ராமாயணத்துல ஆர்வம் பிறந்து தாம் யாத்த இந்தி ராமாயணத்துல கம்பன் கருத்துக்களையும் சேர்த்து கொண்டாராம். அந்த அளவுக்கு புலமை மிக்கவராக இவர் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி கன்னியாகுமரி முதல் இமயம் வரை தமிழும் சைவமும் திகழச் செய்த பெருமை இந்த குமரகுருபரரையே சாரம்னா மிகையாகாது. மதுரை மீனாட்சி அம்மை குரம், மீனாட்சி அம்மை இரட்டை மணி மாலை, இந்த நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். சுற்றிலக்கிய பகுதியில இவருடைய பங்கு ரொம்ப பெரிதான பங்குன்னு சொல்லலாம். அதனாலதான் பிரபந்த வேந்தர். கலம்பகம்,
உலா, பிள்ளை தமிழ் எல்லாத்தையுமே அவர் பாடியிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இவருடைய புலமை பெட்டகமாக விளங்கக்கூடியதுதான் கந்தர் கலிவெண்பா. யார் மீது பாடப்பட்டது? திருச்செந்தூர் முருகன் மீது பாடப்பட்டது. ரொம்ப முக்கியம். குமரகுருபரர் வேண்டும் வரம், முருகன் வரலாறு சித்தாந்த குறிப்புகளை கொண்ட நூல். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரரை மாணவர்கள் நெஞ்சங்கள்ல நிலைக்க செய்த நூல். சிந்தை நிறைவே செல்வம், கல்வி அழகே அழகு, பிரம்மன் படைப்பினும் புலவன் படைப்பு பெருமைக்குரியதுன்னு பாடியிருக்கிறார். கலைமகள் வாழ்க்கை முகத்ததெனினும் மலரவன் வண்டமிழோர்க்கு ஒவ்வான், மலரவன் செய் வெற்றுடம்பு மாயவன் போல மாயா புகழ் கொண்டு மற்றவர் செய்யும் உடம்பு. ரொம்ப முக்கியமான பாடல் இது. இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப எடுத்துக்காட்டா சொல்லலாம். பண்டார மும்மணி கோவை சைவ சித்தாந்த சிறுகாப்பியம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யார் மீது பாடப்பட்டது? மாசிலாமணி தேசிகர் மீது பாடப்பட்டது. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் தமிழின் தனி மாண்பு பார்க்க முடியுது. உலகு குளிர அப்படின்னு சொல்லிட்டு வருகை பருவ பாடல இவர் பாடியிருக்கிறாரு. இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். உலகு குளிர, இந்த பாடல் நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. உலகு குளிர எமது மதியில் 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே அப்படிங்கிற பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்கு இந்த பாடல்? 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கா? இல்லையா? 8th புக் பத்தியும் ஒரு பாடி இருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். அதுல முக்கியமா வருகை பருவம் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அதை தாண்டி பிள்ளை தமிழ்னாலே 10 பருவங்களை பத்தி சொல்லக்கூடியது. இந்த உலகு குளிர அப்படிங்கிற பாடல் இவருடைய பாடல்ல ரொம்ப முக்கியமான பாடல். அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வருகை பருவ பாடல் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இன்தமிழ்பால் இவர் கொண்ட பற்று அருந்தமிழ், கலைத்தமிழ், இசைத்தமிழ், தீம்பாழ் அமுதம், கொத்து முத்தமிழ், கொடித்தமிழ், சங்கத்தமிழ், செழுந்தமிழ், தந்தமிழ் இந்த மாதிரியான சொற்கள் இவருடைய நூல்கள்ல பார்க்க முடியுது. இவருடைய படைப்பால பறவை, விலங்கு, மனித இயல்புகளும் இசை குறிப்புகளும் பல தல செய்திகளையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. வடச்சொற்கள் சில பல கலந்து வரக்கூடியது. ஏன்னா யார்கிட்ட போய் பாடி இருக்கிறாரு? காளிய வேண்டி கலைமகள வேண்டி சகலகலா வள்ளி மாலை பாடி எந்த மொழியையும் கத்துக்கிட்டார்? இந்துஸ்தான் மொழியையும் கத்துக்கிட்டார். கண்டிப்பா அப்ப வடமொழி கலப்பு இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. வடச்சொற்கள் சில பல கலந்து வரக்கூடியது. கற்பனையும் கன்னி தமிழ் அழகும் களிநடனம் புரிய பார்க்கலாம். 17ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியாக இவருடைய காலம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அப்ப எந்தெந்த ஊருக்கு போனாரு அப்படின்னு தெரிஞ்சாலே பழைய ஸ்கூல் புக்ல தான் இவருடைய பாடல் இருக்கு. வருகை பருவம். உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே, உருகும் அடியர் இதயம் நெகிழ உணர்வில் எழுநல் உதயமே, கலையும் நிறையும் அறிவு முதிரும் மதுர நரவமே, கழுவு துகள முழுக நெடிய கருணை பெருகு சல்லதியே. பழைய ஸ்கூல் புக்ல இது இருக்கு. பழைய 8ஆம் வகுப்பு புத்தகம். இப்ப இல்ல, ஓல்டு விஷன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிள்ளை தமிழ் அப்படிங்கிற தலைப்புலயே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இவருடைய இறப்பு எங்க அப்படின்னா காசியிலே இறந்திருக்கிறார். இறைவனினுடைய திருவடியில் இவர் எந்த இடத்துல சரணடைந்தார் அப்படின்னா காசி. அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். எந்தெந்த மொழியில புலமை மிக்கவர்? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகள்ல புலமை மிக்கவராக இருந்திருக்கிறாரு. மடம் எந்தெந்த இடத்துல மடம் நிறுவிருக்கிறாரு? திருப்பனந்தாளிலும் காசியிலும் தன்னுடைய பெயரால மடம் நிறுவிருக்கிறாரு. இதுக்கு முன்பாகவே நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்போம். இப்ப எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த ஊருக்கு அவர் போயிருக்கிறாரு? அந்த ஊரை பேரை தெரிஞ்சாலே அவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காருங்கிறது ஈஸியா உங்களால கெஸ் பண்ண முடியும். என்னென்ன ஊர்? ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல அவர் பாடினது என்னது? நீங்க தான் சொல்லணும் இனிமேல். திருச்செந்தூர்ல அவர் பாடினது என்னது? கந்தர் கலிவெண்பம். கந்தர் கலிவெண்பம். 2வது நூல் சொந்த ஊர் பாடி இருக்கிறாரு. அவருடைய சொந்த ஊர். அவருடைய சொந்த ஊர் என்னது? ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்துல அவர் பாடினது கைலை கலம்பகம். அடுத்தது எங்க போறாரு? மதுரை. மதுரை மீது என்ன பாடி இருக்கிறாரு? மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மட்டுமில்ல, பக்கத்துல உள்ள சொக்கநாத பெருமான், சோமசுந்தர பெருமான் மீது மதுரை கலம்பகமும் பாடி இருக்கிறார். அதுக்கப்புறம் நேரா எங்க போயிருக்கிறாரு? திருவாரூர் போயிருக்கிறாரு. திருவாரூர்ல போயிட்டு நான்மணி மாலை பாடி இருக்கிறாரு. மதுரையிலே அரசனினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீதிநெறி விளக்கமும் தொகுத்திருக்கிறாரு. நேரா திருவாரூர் போய் நான்மணி மாலை பாடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஞானாசிரியர் வேணும்னு முருகன் கிட்ட அப்ளிகேஷன் போட, முருகன் உன்னுடைய வாக்கு, அதாவது உன்னுடைய சொல் எங்க தோக்குதோ அவர்தான் உன்னுடைய ஆசிரியர்னு சொல்ல, மாசிலாமணி தேசிகர் என்ன பண்றாரு? பெரிய புராண செய்யுளாகிய 5 பேரறிவுங்கிற பாடலுக்கு அனுபவ பொருளை கேட்க, விடை தெரியாம முழிக்க, அவரையே வணங்கி அவருடைய தன்னுடைய ஞானாசிரியராகவும் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? ஆர்டர் போடுறாரு. எங்க போக சொல்றாரு? தில்லைக்கு, சிதம்பரத்துக்கு போக சொல்றாரு. அப்ப சிதம்பரத்துக்கு போகும்போது என்னென்ன பாடல் பாடுறாரு? சிதம்பரத்தின் மீது மும்மணி கோவை பாடுறாரு, செய்யுட்கோவை பாடுறாரு. இதை தாண்டி பக்கத்துல உள்ள சிவகாமி அம்மையார் மீது இரட்டை மணி மாலையும் பாடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே போகக்கூடிய வழியில புள்ளிருக்கு வேலூர், அங்க இருக்கக்கூடிய முருகனை, அங்க இருக்கக்கூடிய சாமியை நம்ம ஏன் விடுவானே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சாமி மேல அவர் பாடினது என்னது? முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். அதுக்கப்புறம் தில்லையில இருந்து திரும்பின உடனே எங்க போறாரு? தன்னுடைய
ஆசிரியர்கிட்ட போய் துறவு வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பண்டார மும்மணி கோவை பாடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் காசிக்கு போறாரு. சோ ஞானாசிரியர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாயக்கர் கொடுத்த பொருளை வச்சுக்கிட்டு காசிக்கு போறாரு. அங்க காசிக்கு போனதுனால காசி கலம்பகம் பாடுறாரு. அங்க இருக்கக்கூடிய பாதுஷா கிட்ட ஹிந்தில டிஸ்கஷன் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்துஸ்தானியில உரையாடி தனக்கு வேண்டிய இடங்கள் எல்லாத்தையும் வாங்கறதுக்காக கலைமகளை பார்த்து, அம்மா எனக்கு இந்த மொழி தெரியாது, எனக்கு இந்த மொழியை கத்துக்கொடுன்னு பாடுற பாடல்தான் சகலகலா வள்ளி மாலை. அந்த மொழியும் நல்லா இருக்கு. என்னென்ன அதிசயங்கள் செஞ்சிருக்கிறாரு, சிங்கத்தின் மீது உட்கார்றது, பழுக்க காய்ச்சி இரும்ப ஜாலியா பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி மன்னனினுடைய மனசுல இடத்தையும் வாங்கி கேதார்நாத் போன்ற கோயில்களை கட்ட வச்சு குமாரசாமி மடம்னு சொல்லிட்டு இவருடைய பெயர்ல மடம் எல்லாம் கட்ட வச்சுட்டாரு. ஹிந்தியிலையும் தமிழ்லையும் கம்பராமாயண சொற்பொழிவை மாத்தி மாத்தி நிகழ்த்தி இருக்கிறாரு. அதனால அத கேட்ட துளசிதாசருக்கு, துளசிதாசர்னாலே ராமாயணம் தான். சோ அந்த ராமாயணத்துல துளசிதாசருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தினதே இவருதான். அதனாலதான் ஹிந்தி ராமாயணத்துல கம்பர் கருத்துக்களையும் அந்த துளசிதாசர் ஏத்துக்கிட்டாரு. அதுக்கு காரணம் இந்த குமரகுருபர். அது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா தென்னாட்டுல இருந்து வடநாடு இமயம் வரை போய் தமிழுக்கு பெரிய தொண்டாற்றியவர். இதை தாண்டி மீனாட்சி அம்மை பிரபந்த வேந்தர்னு சொல்லலாம். மீனாட்சி அம்மன் மீது குரம் பாடி இருக்கிறாரு, இரட்டை மணி மாலை பாடி இருக்கிறாரு. அதனாலதான் பிரபந்த வேந்தர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கலைமகள் வாழ்க்கை அந்த பாடல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பண்டார மும்மணி கோவை ரொம்ப முக்கியம். உலகு குளிர பிள்ளை தமிழ் ரொம்ப முக்கியம். வருகை பருவம் முதல்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் அப்படிங்கிற பாடலும் ரொம்ப முக்கியம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சிவபிரகாசர். தொண்டை நாடு கச்சியம்பதி ரொம்ப முக்கியம். கச்சி என்று அழைக்கப்படக்கூடிய பதி ஊர் எது அப்படின்னா காஞ்சிபுரம். ஓகேவா? அப்ப தொண்டை நாட்டு கச்சியம்பதியில் குமாரசுவாமி பண்டாரத்தின் பிள்ளையாக பிறந்திருக்கிறார். குமாரசாமி பண்டாரம் அப்பா. சின்ன வயசுலயே தந்தையை இழந்தவர். லிங்க தாரணம் செய்து வீர சைவராக மாறி இருக்கிறாரு. துரைமங்கலத்துல அண்ணாமலை ரெட்டியார் கட்டி தந்த மடத்திலேயே வாழ்ந்துட்டு வந்த நபர் இவர். 2 வருஷம் ஈராண்டுகளுக்கு அப்புறம் அவர் தந்த 300 வெண் பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு திருநெல்வேலி நன்னி சிந்து பூந்துறையில வசிச்ச தருமை ஆதீன வெள்ளியம்பல தம்பரானிடம் பாடம் கேட்கறதுக்கு நினைச்சார். ஏன்னா குரு கிட்ட போகும்பொழுது வெறும் கையோடு போகக்கூடாது. அந்த 300 பொற்காசுகளை வாங்கின உடனேயே அந்த திருநெல்வேலியில தங்கி இருக்கக்கூடிய அந்த வெள்ளியம்பல தம்பரான் கிட்ட பாடம் கேட்கணும்னு ஆசைப்பட்டார். இவருடைய தகுதிய தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தம்புரான் என்ன பண்றாரு, முதல்ல கூ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கி அதுக்கப்புறம் இடையில ஊருடையான் அப்படின்னு முடிவுல கூ அப்படின்னு வர மாதிரி ஒரு வெண்பாவை பாடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு பாடவும் செஞ்சாரு. இந்த கேள்வி உங்களுக்கு பழைய யூஜி கொஸ்டின் இது. சரிங்களா? இதுல இருந்துதான் டைரக்டாவே கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. குடக்கோடு வானெயிறு கொண்டார்க்கு கேடன் முடக்கோடு முன்னமணி வார்க்கு வடக்கோடு தேருடையான் ரெவ்வுக்கு தில்லைத்தோன் மேற்கொள்ளல் ஊருடையான் என்னும் உலகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடல் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. அப்ப இந்த இடத்துல வடக்கோடு தேருடையான் அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஆசிரியர் எந்த பாராட்டி இருக்கிறார். 5 இலக்கணங்களையும் ரொம்ப சந்தோஷமா அதாவது பாடமும் சொல்லி கொடுத்திருக்கிறார், கற்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியம். அப்ப தொண்டை நாடு கச்சியம்பதி என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம். அப்பா பேரு குமாரசுவாமி பண்டாரம். எங்க இருக்கிறாரு? துரைமங்கலம் சிவபிரகாசர்னு சொல்லுவாங்க. துரைமங்கலத்துல அண்ணாமலை ரெட்டியார் கட்டி தந்த அந்த மடத்துல வாழ்ந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அண்ணாமலை ரெட்டியார் கொடுத்த 300 பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு யார்கிட்ட பாடம் கேட்க முயற்சி பண்றாரு? வெள்ளியம்பல தம்பரான் கிட்ட. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெள்ளியம்பல தம்பரான் தான் சிவபிரகாசரின் ஆசிரியர். அதை தாண்டி 5 இலக்கணங்களையும் கத்து கொடுத்துட்டாரு இல்லையா? குரு காணிக்கையாக தான் கொண்டு வந்த அந்த 300 பொண்ணையும் கொடுக்கிறார். எனக்கு இந்த 300 பொண்ணெல்லாம் வேணா, தன்னை மதிக்காத தர்கி திரியக்கூடிய புலவர் ஒருத்தரை போய் வென்று வருமாறு அவர் கட்டளை இடுறாரு. சோ அதுதான் தன்னுடைய காணிக்கை அப்படின்னு சொல்றாரு. சுவாமிகள் நேரா எங்க போறாரு? திருச்செந்தூர் போறாரு. எல்லா இடமும் திருச்செந்தூர் தான். திருச்செந்தூருக்கு போய் அந்த புலவரை பாடுறார். அந்த புலவரை கிட்ட என்ன பாடல் பாடுறாரு? நீரோட்டக யமக அந்தாதி பாடுமாறு அழைத்து தான் பாடி முதலாவதாக முடிக்க அவர் பாடாம திண்டாடி போய் உட்கார்றார். தருக்கிய புலவனினுடைய செருக்கு அடக்கி தன்னுடைய ஆசிரியருக்கு அடிமையாகவும் மாத்துறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை ரெட்டியார் வேண்டுகோளுக்கு இணங்க திருவெங்கை நகர் போய் அங்க இருக்கக்கூடிய ஆண்டவன் மீது திருவெங்கை கோவை, திருவெங்கை கலம்பகம், திருவெங்கை உலா,
திருவெங்கை அலங்காரம் இதெல்லாம் பாடியிருக்கிறார். அங்கிருந்து துரைமங்கலம் போய் துறவும் மேற்கொள்கிறார். நல்லாற்றூர்ல சொல்லுங்க மேம். சரி, அடுத்தது நல்லூற்றில் தங்கி இருந்த தருவாயில 32வது வயதுல இறைவனோடு கலந்துட்டார். இவருடைய ஞானாசிரியர் சிவஞான பாலைய சுவாமிகள் மீது கலம்பகம், தாலாட்டு, நெஞ்சு விடும் தூது, திருப்பள்ளி எழுச்சி, பிள்ளை தமிழ் இந்த பாடல் எல்லாம் பாடியிருக்கிறார். அப்ப எந்தெந்த ஊருக்கு போயிருக்கிறாரு, அவர் எப்படி போயிருக்கிறாரு அதே மாதிரி இவரும் போயிருக்கிறார். அப்ப இவர் எங்க போய் பாடியிருக்கிறாரு? திருச்செந்தூருக்கு போய் ஞானாசிரியரின் கட்டளைக்கு இணங்க. ஞானாசிரியர் யாரு? வெள்ளியம்பல தம்பிரான். வெள்ளியம்பல தம்பிரானினுடைய கட்டளைக்கு இணங்க எங்க போறாரு? நேரா திருச்செந்தூர் போறாரு. திருச்செந்தூருக்கு போய் அந்த தரிக்கி திரிந்த அந்த புலவரை நிரோட்டகயமக அந்தாதி பாடுமாறு கேட்க, அவர் பாடாம திண்டாட அந்த புலவனை அடக்கிட்டார். ஆசிரியருக்கு அடிமையாகவும் மாத்திட்டார். அதுக்கப்புறம் நேரா அண்ணாமலை ரெட்டியார் உடைய வேண்டுகோளுக்கு இணங்க, யார் இந்த அண்ணாமலை ரெட்டியார்? அண்ணாமலை ரெட்டியார் கட்டி கொடுத்த மடத்துலதான் இவர் வாழ்ந்துட்டு வராரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கொடுத்த அந்த 300 பொற்காசுகளை வச்சுக்கிட்டுதான் பாடம் படிக்கணும்னு வெள்ளியம்பல தம்பிரான் கிட்ட வராரு. அதனால அந்த அண்ணாமலை ரெட்டியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். என்ன பாடல் பாடுறாரு? திருவெங்கை நகர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஆண்டவன் மீது திருவெங்கை கோவை, திருவெங்கை கழம்பகம், திருவெங்கை உலா, திருவெங்கை அலங்காரம் இதெல்லாம் பாடியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நேரா துரைமங்கலம் போறாரு. அந்த இடத்துல துறவு பூணுகிறார். அதனாலதான் துரைமங்கலம் சிவபிரகாசர். நல்லூர், நல்லூற்றூர்ல தங்கி இருந்த தருவாயில 32வது வயசுலதான் இறந்தும் போறாரு. இறந்த வருஷம் எங்கன்னு கூட கேட்கலாம். 1684. இவருடைய ஞானாசிரியர் யாரு? சிவ ஞான பாலைய சுவாமிகள். அந்த சிவஞான பாலைய சுவாமிகள் மீது இவர் கலம்பகம் பாடியிருக்கிறாரு, தாளாட்டு பாடியிருக்கிறாரு, நெஞ்சு விடும் தூது பாடியிருக்கிறாரு, திருப்பள்ளி எழுச்சி, பிள்ளை தமிழ் இந்த மாதிரி நிறைய சிற்றிலக்கிய வகையை பாடியிருக்கிறார். தலங்கள் தோறும் சென்று பிரபந்தம் பழ பாடியவர். வெங்கனூர், திருவெங்கை நகர் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க போயிருக்கிறாரு? அண்ணாமலை ரெட்டியார் வேண்டுகோளுக்கு இணங்க திருவெங்கை நகர் போயிருக்கிறாரு இல்லையா? அந்த வெங்கனூர்ல போய் என்னென்ன பாடியிருக்கிறாரு? திருவெங்கை கோவை, திருவெங்கை கலம்பகம், திருவெங்கை உலா, திருவெங்கை அலங்காரம், மொத்தம் 4. அதுக்கப்புறம் தில்லைக்கு போய், அதாவது சிதம்பரம், சிவபிரகாசர் விலாசம், தருக்க பரிபாடை, சதமணி மாலை, 4வர் 4 மணி மாலை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 4வர் 4 மணி மாலை பாடின ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு? சிவபிரகாசர். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போறாரு. இந்த சிவபிரகாசர் எழுதின நூல்லையே ரொம்ப முக்கியமான நூல் பிரபுலிங்க லீலை, 4வர் 4 மணி மாலை. அப்ப காஞ்சிபுரத்துல போய் பிரபுலிங்க லீலையும், வேதாந்த சூடாமணி, சித்தாந்த சிகாமணி இப்படிங்கிற நூலையும், அதை தாண்டி விருத்தகிரிக்கு போய் பழமழை அந்தாதிங்கிற நூலையும், பிச்சாண்டன நவமணி மாலை அப்படிங்கிற நூலையும், கொச்சக கலிப்பா, பெரிய நாயகி அம்மை நெடுவிருத்தம், பெரிய நாயகி அம்மை கடித்துறை இப்படிங்கிற நூலையும், நல்லாற்றூர் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அபிஷேக மாலை அப்படிங்கிற ஒரு பாடலையும், நெடுங்களி நெடில், குறுங்களி நெடில், நிரஞ்சன மாலை, கைத்தல மாலை இவ்வளவு பாடலை இந்த சிவபிரகாசர் பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 34 நூல்களை அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 34மே சிறந்த நூல்களாக விளங்கக்கூடியது. என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஊரு திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல நிரோட்டகயமாக அந்தாதி பாடி அந்த புலவர் அடிமையாக்கிட்டார். அண்ணாமலை ரெட்டியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருவெங்கை போறார். அங்க 4 நூல் பாடுறார். கலம்பகம் பாடுறார், உலா பாடுறார், கோவை பாடுறார், அலங்காரம் பாடுறார். நேரா தில்லைக்கு போறார். சிவபிரகாச விலாசம் பாடுறார், தருக்க பரிபாடை பாடுறார், சதமணி மாலை 100 மணி மாலை வாங்கி கொண்டு போய் சிவபிரகாசர் போடுறாரு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 4வர் 4 மணி மாலை. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு போய் பிரபுலிங்க லீலை பாடுறாரு, வேதாந்த சூடாமணி பாடுறாரு, சித்தாந்த சிகாமணி பாடுறாரு. விருத்தகிரிக்கு போறார், பழமலை அந்தாதி பாடுறார், பிச்சாடன நவமணி மாலை பாடுறார், கொச்சக கலிப்பா பாடுறார், பெரிய நாயகி அம்மை நெடுவிருத்தம் பாடுறார், பெரிய நாயகி அம்மை கடித்துறை இதெல்லாம் பாடி முடிச்சிருக்கிறார். நல்லாற்றூர்ல அபிஷேக மாலை, நெடுங்களி நெடில், குறுங்களி நெடில், நிரஞ்சன மாலை, கைத்தள மாலை எல்லாம் பாடியிருக்கிறார். எத்தனை நூல்கள் இவர் கிட்டத்தட்ட பாடியிருக்கிறாரு? 34 நூல்கள் பாடியிருக்கிறார். இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தந்த நூல் இதுல எது? பிரபுலிங்க லீலை. எந்த இறைவன் மீது, எந்த ஊர்ல பாடியிருக்கிறார்? காஞ்சிபுரத்தில் பாடியிருக்கிறார். கற்பனை நயமும் சொற்பொருள் நலனும் மிக்க ஒரு நூல். வீர சைவத்தை விதந்து ஓதக்கூடியது. கன்னடத்துல இருந்து சாமரசர் எழுதிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை மொழிபெயர்க்கப்பட்ட வழி நூல் அப்படின்னும் சொல்றாங்க இந்த பிரபுலிங்க லீலை. இறைவன்
அல்லம தேவர் பிரபு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் லிங்க வடிவத்தை சார்ந்தவர். அவருடைய லீலைகளை சொல்லக்கூடிய காரணத்தினாலதான் பிரபு லிங்க லீலை அப்படிங்கிற பெயர் உண்டு. மாயையின் செயல் நன்கு சித்தரிக்கப்பட்ட ஒரு நூல். மாயை அரசகுமாரியாக பிறந்து மந்தளக்காரராக விளங்கக்கூடிய இறைவனை காதலித்தது. காதல் கைகூடல. இது மாதிரி படிக்க படிக்க நிறைய சுவை மிகுந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நூல். இவருடைய நன்னெறி நீதி நூலை சார்ந்தது. அதே மாதிரி குமரகுருபரரினுடைய நீதி நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன நூலை சொல்லலாம்? நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலை சொல்லலாம். இவர் சொன்ன நீதி நூல் எது? நன்னெறி. நன்னெறி சிவபிரகாசர். மாணவர் உலகம் சிவபிரகாசரை இந்த நூல் மூலமாக தான் தெரிஞ்சுக்கும். அதை தாண்டி கடற்கரையில உலாவிய காலை மணலில் இதனை எழுதியதாகவும் இவர் தம்பியர் இதை வந்துட்டு ஏட்டுல எழுதி வச்சதாகவும் சொல்லப்படுது. நால்வர் நான்மணி மாலை. நால்வர் அப்படின்னாலே சைவ சமய குறவர்கள் 4 பேர். அப்பர், சுந்தரர், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பர், திருஞான சம்பந்தரர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேருடைய புகழை பற்றி பாடக்கூடியதான் நால்வர் நான்மணி மாலை. சமய குறவர்களினுடைய கீர்த்தி, தேவார திருவாசக சிறப்பு, இது எல்லாத்தையுமே இந்த நூல் செஞ்சிருச்சு. திருச்செந்தூர் ரொம்ப முக்கியம். நிரோட்டக யமக அந்தாதி. வெள்ளியம்பல தம்பரானை எளிய புலவரை அடக்க பாடியது. இந்த கேள்வியும் உங்களுக்கு வந்திருக்கு. இரு உதடுகளும் இணையா வண்ணம் பா மா போன்ற எழுத்துக்கள் நீங்க கூடிய வகையால சொற்களை அமைத்து பாடக்கூடியதான் நிரோட்டக யமக அந்தாதி. இந்த கேள்வி உங்களுக்கு 2 கேள்வி இதே பேஜ்ல வந்து கேட்டிருந்தாங்க. திருச்செந்தூர் முருகன் பற்றியது திருவெங்கை கோவை. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்ல உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான். திருச்செந்தூர் முருகன் மீது பாடினது திருவெங்கை கோவை. குமரகுருபரர் திருச்செந்தூர் முருகன் மீது பாடக்கூடிய நூல் எது? அப்படிங்கிற நூல். அதுவே இவரு சிவபிரகாசர் பாடினது திருவெங்கை கோவை. திருக்கோவையார் அப்படிங்கிற நூல் அரச கோவை. அப்படின்னா திருவெங்கை கோவை மந்திரி கோவை. ஆரம்பத்துல இருந்தே இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திருச்சிற்றம்பல கோவைக்கு அடுத்து வைத்து எண்ணப்படக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அகப்பொருள் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பழமைநாதர் மீது அமையக்கூடியது. சீக்காலத்தி புராணம். இவர் இளவல் கருணை பிரகாசர் இப்புராணம் பாட தொடங்கி சீக்காலத்தி சருக்கம் வரை பாடி 18 வயதிலேயே பரம்பொருள் பக்கல் அணைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய தம்பி கருணை பிரகாசர். இந்த புராணம் பாட தொடங்கி சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. சிவபிரகாசர், கண்ணப்பர், நக்கீர சர்க்கங்களை பாடியிருக்கிறார். அந்த புராணத்தை முடித்து வைத்தவர் இன்னொரு தம்பி வேலையர் அப்படிங்கிறவர். அப்ப தம்பியர் 2, தங்கை 1. சாந்தலிங்க அடிகளினுடைய துணைவியார். சோனசைல மாலை திருவண்ணாமலையார் பற்றிய பாடலை இவர் பாடியிருக்கிறார். ரொம்ப முக்கியம் இந்த சோனசைல மாலை. சிவபிரகாசர் பாடின நூல்ல இந்த நூலும் ரொம்ப முக்கியம். எப்படி கேள்வி கேட்பாங்க? சிவபிரகாசர் திருவண்ணாமலை மீது பாடிய நூல் யாது? சோனசைல மாலை. கற்பனை சிறந்த நூல்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான நூல் இவருடைய நூல் ஏசு மத நிராகரணம். ஏன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். வீரமாமுனிவர் கிறிஸ்துவத்தினுடைய பெருமை கூறி பலரை தன்னுடைய மதத்துல ஈர்த்து வரக்கூடிய நிலையை பார்த்துட்டு கோவப்பட்டு அவரை கண்டிக்க கூடிய விதத்தால எழுதின நூல் தான் ஏசு மத நிராகரணம். இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இவருடைய நூல்கள் சித்தாந்தம், வடமொழி, ஆகமம், தர்க்கம், காவியம், வேதாந்தம், அகப்பொருள், ஜோதிடம், இந்த மாதிரி பல திறத்தை கொண்டு விளங்கக்கூடியது. புத்தம் புதிய கருத்துக்கள், விழுமிய இன்னோசை, தங்க நூல் மனம், இது எல்லாமே இவருடைய நூல்கள்ல நம்மளால பார்க்க முடியும். சோ இவருக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவரை கற்பனை களஞ்சியம், கற்பனை ஊற்று, கவிதா சார்வ பௌமர் அப்படின்னு போற்றப்படுறார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கற்பனை களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடியவர் சிவபிரகாசர். கற்பனை ஊற்று என்று அழைக்கப்படக்கூடியவர் கவிதா சார்வ பௌமர் என்று அழைக்கப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய உருவம் வெங்கனூருக்குள்ள போயிருக்கிறாரு. திருவெங்கனூருக்கு யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க போயிருக்கிறார்? அண்ணாமலையார் வேண்டுகோளுக்கு இணங்க போய் அதுல 4 நூலை பாடியிருக்கிறார். திருவெங்கை கோவை, கலம்பகம், உலா, அலங்காரம் அப்படிங்கிற 4 நூலை பாடியிருக்காரு இல்லையா? அந்த இடத்துலதான் இவருக்கு கோவில் தூண்ல இவருடைய உருவம் பொறிச்சிருக்காங்க. நல்லாற்றூர்ல அடக்கமான இடத்துல கோவில் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இவருடைய நல்லாற்றூர்ல இவர் பாடின பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அபிஷேக மாலை, நெடுங்கலி நெடில், குறுங்கலி நெடில், நிரஞ்சன மாலை, கைத்தல மாலை எல்லாம் பாடியிருக்கிறாரு. அந்த ஊர்லதான் இவர் அடக்கம் செஞ்சிருக்காங்க. அது மேல கோவில் ஒண்ணும் எழுப்பப்பட்டிருக்கு. இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னாலே சிவபிரகாசர், அதை தாண்டி குமரகுருபரர், இவங்க எல்லாம் அந்தக கவி வீரராகவர், சைவ இழப்ப நாவலர், உமர புலவர், அமிர்த கவிராயர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார், இவங்க எல்லாரும் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவபிரகாசர் எந்த ஊரு? கட்சி என்பது என்ற காஞ்சி. காஞ்சிபுரம். வெரி குட். சிவபிரகாசர் காஞ்சிபுரம். வெரி குட். அப்பா பேரு? குமாரசுவாமி பண்டாரம். குமாரசுவாமி பண்டாரம். வெரி குட்.
சோ யாருடைய இடத்துல தங்கி இருக்கிறாரு? துரைமங்கலத்துல அண்ணாமலை ரெட்டியார் கட்டி தந்த மடத்துல தங்கி இருக்கிறார். யார்கிட்ட பாடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு? வெள்ளியம்பல தம்பரான் கிட்ட பாடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருடைய புலமையை உணர அவர் என்ன டெஸ்ட் வச்சாரு? கூல தொடங்கி கூல வரி வந்து இடையில வர முடிவுல கூணு முடியக்கூடிய பாடல் பாடுவாரு. அந்த பாடலை பார்த்த உடனே மகிழ்ந்து 5 இலக்கணங்களையும் சொல்லி கொடுத்து தன்னுடைய மாணவராகவும் ஏத்துக்கிட்டார். குரு காணிக்கையா கொண்டுட்டு வந்த அந்த 300 வெண்பொற்காசுகளை கொடுக்க அதை வேண்டாம், என்னை மதிக்காத ஒருத்தனை போய் நீ ஜெயிச்சுட்டு வான்னு சொல்றாரு. எங்க அனுப்பி வைக்கிறார்? திருச்செந்தூர் போறாரு. திருச்செந்தூர் போய் என்ன பாடுறாரு? புலவர் யாருன்னு கொடுக்கல. ஆனா இந்த கொஸ்டினை டைரக்டா தான் கொடுத்திருக்காங்க. 2 பக்கமும் 2 கேள்விதான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நிரோட்டக யமக அந்தாதி உதடு ஒட்டாமல் பாடப்படக்கூடியதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. நிரோட்டக யமக அந்தாதி பாடியவர் யார் அப்படின்னு, யார் மீது பாடப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு உங்களுக்கு யூஜிடெட்ல இல்லையா? அந்த புலவரை நிரோட்டக யமக அந்தாதி பாடி இருக்கிறாரு. அவர் பாடாம திண்டுட்டார். இவர் பாடி முடிக்க அவர் பாட முடியல, அவரை வந்துட்டு அடக்கிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் எங்க யாரு கேக்குறா? அண்ணாமலை ரெட்டியார். அவர் என்ன சொல்றாரு? எங்க போக சொல்றாரு? திருவெங்கை அப்படிங்கிற ஊருக்கு போக சொல்றாரு. அங்க போய் கோவை, கலம்பகம், உலா, அலங்காரம் எல்லாம் பாடி இருக்கிறார். அதுக்கப்புறம் எங்க போய் துறவு மேற்கொள்கிறார்? துரைமங்கலம் போய். எங்க வந்து இறந்து போறார்? நல்லாற்றூர்ல இறந்து போறார். எத்தனாவது வயசுல? 32வது வயசுல. இவருடைய ஞானாசிரியர் யாரு? சிவஞான பாலைய சுவாமி. அவர் மீது கலம்பகம் பாடுறார், தாலாட்டு பாடுறார், நெஞ்சு விடும் தூது பாடுறார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருப்பள்ளி எழுச்சி பாடுறார், பிள்ளை தமிழ் பாடுறார். அதுக்கப்புறம் வெங்கனூர் தெரியும். தில்லைக்கு போய் இவர் பாடினது யாது? சிவபிரகாசர் விலாசம். விலாசம் கேட்டு சிவபிரகாசர் எங்க போறாரு? தில்லைக்கு போறாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எங்க போனாலும் இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்? பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார். சோ அப்ப தில்லைக்கு போய் பிரச்சனை பண்றாரு. தருக்க பரிபாடை. அதுக்கப்புறம் 100 மணி மாலையும் 4 அணி மாலையும் வாங்கிக்கிட்டு எங்க போறாரு? தில்லைக்கு போறாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 4 மணி மாலை, அதுக்கப்புறம் சதமணி மாலை, சதம் நாளை 100. காஞ்சிபுரம் பிரபுலிங்கலிலே உங்களுக்கு தெரியும். அதாவது சாமரசர் எழுதிய நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு வழி நூல்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை தாண்டி வேதாந்த சூடாமணி, சூடாமணியை காஞ்சியில கொண்டு போய் சூட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. சித்தாந்த சிகாமணி விருத்தகிரி அப்படிங்கிற ஊர்ல, விருத்தகிரி, கிரினாலே மலை, மலையில பழமலை அந்தாதி. பிச்சாண்டன நவமணி மாலை. அப்ப நவமணி பழமலை, கொச்சக கலிப்பா, பெரியநாயகி அம்மை நெடுவிருத்தம். அப்ப விருத்தகிரியில வந்து பெரியநாயகி இருக்கா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பெரியநாயகி, நெடுவிருத்தம், கலித்துறை இதெல்லாமே அங்கே கவர் ஆயிரும். நல்லூர். சோ நல்லூர்ல நல்ல ஊர்ல அபிஷேகம் பண்ணுவாங்க மாலை நேரத்துல. அபிஷேக மாலை, களிநெடில், குறுங்கலிநெடில், நிரஞ்சன மாலை. அப்ப மாலை வந்து நிறைஞ்சு காணப்படும். கைத்தலமலை, கையில மாலையை வச்சுக்கிட்டே சுத்துவாங்க, நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை பாடல்கள், நூல்கள்? கிட்டத்தட்ட 34 நூல்களை பாடி இருக்கிறார். சாமரசர் எழுதிய, கன்னடத்துல சாமரசர் எழுதிய நூலை தமிழ்ல எழுதினது வழி நூலாக தழுவி எழுதப்பட்ட வழி நூல் யாதுன்னு கேட்டா பிரபுலிங்கல். அப்ப முதல் நூல் யாது? பிரபுலிங்கல் இலையின் முதல் நூல் யாது? கன்னடத்துல சாமரசர் எழுதியது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதை தாண்டி இதனுடைய வழிநூல் எதுன்னு கேட்டா பிரபுலிங்கல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தேவர் பிரபு, இறைவன் அல்லம தேவர் பிரபு ஒரு லிங்க வடிவை சார்ந்தவர், அதனாலதான் பிரபுலிங்கல் இலை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவர் எழுதின நீதி நூல் யாது? நன்னெறி. நன்னெறி. சோ இவர் பாடின பாடல வந்து இவர் எழுதி வைக்காம இவருடைய தம்பி எழுதி வச்சிருக்கிறாரு. இவருக்கு தம்பி 2, ஒரு தங்கை, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? தங்கச்சி 1, 3 பேர் உடன் பிறந்தவர்கள் இல்லையா? அப்படியா? தம்பி வேலையர், தம்பியர் 2, தங்கை 1, தங்கச்சி 1. சாந்தலிங்க அடிகளின் துணைவியார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்துட்டு சோனசைல மாலை பாடி இருக்கிறாரு, திருவண்ணாமலை மீது கற்பனை செறிந்த நூல்னு சொல்றாங்க. இயேசுமத நிராகரணம். வீரமாமுனிவர் கிறிஸ்துவத்தினுடைய பெருமை பாரப்ப அவர் கோவப்பட்டு பாடின பாடல். கற்பனை களஞ்சும் கற்பனை ஊற்று கவிதாசாரமா பவுமர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவெங்கை கோவை பாடி இருக்கிறாரு, திருக்கோவையார் அரச கோவை, இது மந்திரி கோவை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. சோ மத்ததெல்லாமே உங்களுக்கு தெரியும். சீக்காலத்தி புராணம், இவர் இளவர் கருணை பிரகாசர் இந்த புராணம் பாட தொடங்கி சீக்காலத்தி சருகம் வரை பாடி 18 வயதிலேயே இறந்து போயிட்டார். சிவபிரகாசர், கண்ணப்பர், நக்கீரர் சருகங்களை பாடி முடிச்சிருக்கிறார். இந்த புராணத்தை முடிச்சு வச்சவரு இன்னொரு தம்பி வேலையர். அப்ப 3 பேரும் சேர்ந்து பாடி இருக்கிறாங்க. தம்பியர் 2 பேரு, தங்கச்சி 1. சாந்தலிங்க அடிகளின் துணைவியார் தான் இவங்களுடைய தங்கச்சின்னு சொல்றாங்க. சோ அவரும் நல்ல ஒரு சாந்தலிங்க அடிகளார் தெரியும். சோ அப்ப இத்தனை பேரை பத்தின கான்செப்ட் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. சோ சிவபிரகாசரும் குமரகுருபரரும் ரொம்ப முக்கியமான நபர்கள். 100 முறை திருப்பி நீங்க பார்த்தாலும் இது மறந்துடும். அதனால இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இத வந்து அப்படியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு யூடியூப்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? சோ அந்த யூடியூப் லிங்கையும் உங்களுக்கு அனுப்பிடுறேன்.